அன்யஹாசே ஆர்மீஸ். நம்ம லவ் இஸ் மை டெஸ்டினியோட ஒரு ஸ்பெஷல் பார்ட் பார்க்கலாம்டா. அண்டு டேயாங்ஷி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து எனக்கு ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்காக தான்டா, இது உங்களுக்காக தான்டா. தென் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் டேயாங் அதே மாதிரி அந்த மியூசியத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தென் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கிளாஸஸ் ஓவர் ஆகலை. 1 month கிளாஸோட லாஸ்ட் டே இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி எல்லோரும் அவங்கவுங்க அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஆஸ் யூஷுவல் வந்திருக்காங்க. தென் ஒயனும் வந்திருக்கா. அண்டு யூமின் அப்படியே ஒயனை போட்டு டீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. இன்னடி போன தடவை வரும்போது இங்கே நீ யாரோ டேயாங் யாரோ, பட் இப்போ பாரு டேயாங் ஐயோ எனக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்றதா இருக்கா. அப்போ வந்து ஒயன் யூனாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணில் லைட்டாக டியர்ஸோட தேங்க்யூ யூமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே யூமினை பார்க்குறா. அப்போ வந்து ஒயன் இது என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்ம் ஸ்மைல் பண்ணுறா யூமின். அப்போ வந்து எல்லோரும் பின்னாடி வரவங்களாம் இடிச்சு தள்ளி நவருங்க டைம் ஆகுது, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, எல்லாத்தையும் சப்மிட் பண்ணலன்னா அப்புறம் அந்த சொட்ட மண்டே அவ்வளோதான் எங்களை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் அவசரமாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒயனும் யூமினும் அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னடி நீங்கள் 2 பேரும் எதுவும் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. பிகாஸ் ஹிஸ்டாரிக்கல், அதாவது இவங்களோட காலகட்டத்தை சேர்ந்த மியூசியம் தானே இது. ஸோ அதனால் அங்கே இருக்க எல்லா திங்ஸை பற்றியும் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. அண்டு சில ஹிஸ்டாரிக்கல் திங்ஸை பற்றி ஒரு தப்பான கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லை, இது என்னென்னன்றதை இவங்க 2 பேரும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே கிளாஸ் டைம் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைம் மாதிரி ஆகுது. அந்த டைமில் ப்ரொஃபஸர் வராரு. வரும்போது முன்னாடி இருக்குல்ல அந்த கதவு, ஐ மீன் அந்த டோர், அந்த மியூசியத்தோட டோர், அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் டேயாங் அந்த டோரை உடச்சிட்டு வந்திருப்பார்ல, அதனால் அப்படியே எல்லோரும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸரும் உள்ளே வந்துட்டு எல்லோரும் இங்கே கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கும்போது எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. ஒய்யன்னு சார் அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸில் பார்த்துட்ருக்கா, மாட்டினேண்டா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து மிஸ் ஒயன் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா அப்படின்னோடனே, சார் நானா அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் பண்ணியிருக்க வேலைக்கு உங்களை தானே பாராட்டி தள்ளணும் அப்படிங்கும்போது, சார் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கும்போது, நீ எதுவும் பண்ணலைன்றதுனால தான் உன்னை கூப்பிட்றேன் இங்கே வா அப்படின்னோடனே எல்லோரும் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாங்க. இந்த எப்போ பாரு ஒயன் எல்லோரும் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுக்கும்போது நீ மட்டும் ஹாயாக நோட்ஸே எடுக்காமல் சுத்தம் போதே நினச்சேன் நீ அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண மாட்டேன்னு. எல்லோரும் சப்மிட் பண்ணிக்காங்க, உங்களுக்கு என்ன மேடம் வந்துச்சு? அப்புறம் யூமின் நீ கொடுத்துருக்க அசைன்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது திரும்பி ஒயன் யூமினை பார்த்து முறைக்கிறா. அப்போ வந்து சாரிடி அப்படின்றா. இதே பொழப்ப வச்சுட்ருப்பியாடி நீ அப்படின்ற மாதிரி மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கா ஒயனு. அப்போ சார் சொல்கிறாரு, நான் ஒன்றை தான் கேட்டுட்ருக்கேன், இங்கே திரும்ப அப்படிங்கும்போது, சார் நான் அசைன்மெண்ட் வச்சுருக்கேன் சார், அதை வந்து சீஃப் கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் சார் அப்படின்னோடனே, சீஃப் கிட்டேயா? ஆமாம் சார், சீஃப் கிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது வரான். ஐ மீன் டே வந்து அவனோட கேபின்லேருந்து வெளியே வரான். வர பார்த்தா கையிலலாம் கொஞ்சம் கட்டு போட்டிருக்கு. பிகாஸ் அந்த கண்ணாடிலாம் கிழிச்சிருக்கோம்ல, ஸோ அதனால் லைட்டாக அங்கங்கே கீரல் இருக்குதான். அந்த நைஃபால் ஆன கீரல், தென் ரொம்ப ஆழமாக இருக்க கீரலை மட்டும்தான் ஒயனால் ஹீல் பண்ண முடியும். ஸோ டேக் அங்கங்கே ஸ்டிச் போட்ட மாதிரி அந்த பேண்டேட்லாம் போட்டு வந்துட்டுருக்கான். வந்துட்டு இருந்தோன்னே சார் பார்த்துட்டு, டேயாங் உங்களுக்கு என்னாச்சு, ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு நான் ஆல்ரைட் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாகி அப்படியே சார் அப்படின்னு சொல்கிறான். டேயாங் நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக வரீங்க, அப்படியே அமைதியாக பேசுகிறீங்க, இப்படிப்பட்ட டேயாங் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் கேட்குறாரு. அந்த டைம் டேயாங் நத்திங் சார் அப்படின்றாங்க. ஏன்னா ஒயன் முன்னாடி நின்றுட்டுருக்கா, அதான் டே வந்து அப்படி வைக்கப்பட்டுருக்காரு. ஸோ அந்த டைமில் ஒயன் அப்படியே டேவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. டேயாங் ஒயனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. சார் இதை நோட் பண்ணல, லைக் வந்து ஒயனை பார்த்தா சிரிக்கிறாருன்னு தெரில, பட் வந்து டேயாங் சிரிக்கிறான்றதை மட்டும் பார்த்துட்டு, டேயாங் ஓஹோ புரிஞ்சிருச்சு, நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு, ஸோ அதனால் சாருக்கு வெக்கம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து டேயாங் அப்படியே லைட்டாக ஷையாகி தலை கீழே கொஞ்சிட்டு எஸ் சார் அப்படிங்கும்போது, ஓ ஓகே டேயாங்க்கும் வைக்கப்பட தெரியுமா, அழகாக இருக்கீங்க அப்படின்னோடனே தேங்க்யூ சார் அப்படின்னோடனே, அண்டு மேரேஜ் என்னால் அட்டன் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன், பட் அப்போ ஏதாவது
டியூட்டிஸ் இருந்துச்சுன்னா என்னால் முடியாது. அண்ட் இப்போயே உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிடுறேன். உங்களோட வெட்டிங் லைஃப்க்கு என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னோடனே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு கீழே கொஞ்சிக்கிறான். பிகாஸ் என்ன அவனால் பார்க்க முடியல, ஒரு மாதிரி ஷையாக வந்துட்டுருக்கு எனக்கு. அந்த டைமில் பரவாயில்ல, பொண்ணு யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அப்படிங்கும்போது எல்லோரும் அப்படியே சாரை பார்க்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அப்போ வந்து எப்பேற்பட்ட பொண்ணு வேணாலும் பார்த்துருக்குங்க, ஆனால் அந்த ஒய்யன் மாதிரி மட்டும் யாரையும் பார்த்துறாதீங்க. ஒரு வேளை உருப்படி இல்லை, எல்லாத்துக்கும் தண்டமாக இருக்கா. நானும் சொல்லிட்டேன், ஒரு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணல, ஒரு விஷயத்தையுமே சப்மிட் பண்ணலை. இவளெல்லாம் வச்சுட்டு ஐயோ கடவுளே, இவளுக்கு வர போகிறவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு எனக்கும் தெரியல. அண்டு டேங் நல்ல வேலை, உங்களை மாதிரி யாரும் இவளுக்கு வந்து மாட்டிடக்கூடாது, அது மட்டும்தான் என்னோடய ப்ரே. அப்படிங்கும்போது எல்லாம் கோரஸாக கிளாஸில் இருக்க எல்லாரும் சார் டேயாங் சாரோட ஃபியான்ஸை யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ வந்து இவர் அப்போ எல்லாருக்கும் தெரியுமா, எனக்கு மட்டும் தான் தெரியாதா அப்படிங்கும்போது எஸ் சார் அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அப்போ அப்படியே எல்லோரும் கோரஸாக சார் இவ்வளோ நேரம் நீங்கள் பாராட்டி தள்ளிட்டு இருந்த ஓயன் தான் சார் டேயாங் சாரோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லி எல்லோரும் கோரஸாக கத்துறாங்க. அப்போ வந்து அப்போ ப்ரொஃபஸர் அப்படியே டேயாங்க ஒரு மாதிரி வைடீஸில் பார்த்துட்டு என்னது ஒய்யனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஒய்யன் அப்படியே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை கீழே கொஞ்சிக்கிறா. ஸோ வந்து எல்லோரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. போதும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. அப்போ யூமின் மட்டும் அப்படியே ஒயனோட ஷோல்டர் அப்படியே அவளோட ஷோல்டர் வச்சு இடிக்கிறா. ஸோ ஒயனோடைய ஷையாகி கீழே கும்பிடுறாளா. அப்போ சார் வந்து கடைன்னு கூட்டிகிட்டு டேயாங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சார் இப்போயும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் நல்லா யோசிக்குங்க, ஒயன் தானா, ஒயனை தான் மேரேஜ் பண்ண போகிறீங்களா, இல்லை எப்படி இது நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது டேயாங் அது ஒரு பெரிய ஸ்டோரி, டைம் கிடைச்சா நீங்களும் ஃபுல்லாக ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் போகிறாரு. அப்போ நம்ம சார் ப்ரொஃபஸர் என்னது எபிசோடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை செஞ்சுட்டு என்னமோ நடக்குது, ஆனால் இவ்வளோ அமைதியான பையனுக்கு இப்படி ஒரு அராத்தா, கடவுளே நீ தான் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அப்படியே போகிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆஸ் யூஷுவல் அப்படியே கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்போ டேயாங் கிட்ட ப்ரொஃபஸர் வராரு. வந்துட்டு ஓகே என்னமோ பண்ணுறீங்க, சரி என்னமோ பண்ணுங்கள், அண்டு ஒயன் உங்ககிட்ட தான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறதா சொன்னான். ஸோ நீங்கள் அவளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவளோட அசைன்மெண்ட்டை பார்த்துட்டு நான் மார்க்ஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ரெக்கார்ட்ஸா, அசைன்மெண்ட்டா, என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கேட்கும்போது அப்போ ஒயன் பின்னாடி வந்துட்டு இல்லை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுன்னு அப்படி ஒரு மாதிரி சைகையில் காட்டிகிட்டு இருக்கா. அந்த டைம் அப்படியே சார் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒயன் நின்றுட்டுருக்கா. ஒயன் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கும்போது சார் இது என்னோடய ஃபியான்ஸே இடம் அப்படிங்கும்போது ஐயோ இதை வேறு திரும்பி சொல்கிறாளே, சரி ஓகே இந்த நீ கொடுத்து வச்சிருந்தல்ல அசைன்மெண்ட்டு அதை கொஞ்சம் வாங்கி தரியா அப்படிங்கும்போது சார் இதோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கிட்ட போயிட்டு சார் நான் கொடுத்துருந்தேன்ல அந்த புக்ஸு, நான் எடுத்து வச்ச ரெக்கார்டு அண்டு அப்படியே நான் கொடுத்துருந்த அந்த அசைன்மெண்ட்டு எல்லாத்தையும் சேட்டை கொடுத்துறீங்களா அப்படிங்கும்போது டேயாங் அப்படியே கீழே கொஞ்சிட்டு எதை பற்றி நீ பேசுகிற அப்படிங்கும்போது நான் எதுவும் எழுதவிட்டேங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு, இந்த சொட்டைக்கிட்ட மாட்டினேன்னா அவ்வளோதான் என்னை கொண்டே போட்டுருவார், நான் மட்டும் அசைன்மெண்ட் எழுதுவேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ இந்த தடவை அவ்வளோதான் எனக்கு அரியர் வச்சே கொன்றுவார் அப்படிங்கும்போது அப்போ நீ அசைன்மெண்ட் எழுதுற, ஆமாட்டேங்க எழுதலை, ஓகே நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னோடனே சார்கிட்ட வந்துட்டு இப்போ டேயாங் எடுத்து கொடுப்பான் சார் அப்படிங்கும்போது டேயாங் எந்திரிச்சிட்டு சார் ஒயன் இன்னும் எந்த அசைன்மெண்ட்டும் பண்ணலை, ஸோ அவளை என்ன வேணால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி டேயாங் சொல்கிறான். அப்படியே வாயை பிறந்துட்டு ஒய்யன் அப்படின்னு டேயாங்க லுக்கு விடுறா. அப்போ டேயாங் பார்த்துட்டு ஒரு அழகாக ஒரு பாக்ஸி ஸ்மைல் பண்ணுறான். அதை பார்த்துட்டு ஒய்யனுக்கு பாவி போட்டு விட்டுட்டு சிரிக்கிறான் பாரு, சின்ன குழந்தை மாதிரி, ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு சார் அது அப்படிங்கும்போது ஒயன் அப்படின்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் அவர் கத்துறாரு. அப்படியே டேயாங் நின்று கேட்டுட்ருக்கான் எல்லாத்தையும். ஒயனுக்கு கண்டபடி திட்டிகிட்டு இருக்காரு. நீ இப்போ முடிச்சு கொடுக்கலன்னா அவ்வளோதான், என்ன நினச்சிட்டு இருக்க, டேயாங் சாரோட ஃபியான்ஸேனா நீ ரொம்ப ஆடுவியா அப்படி இப்படின்னு என்னமோ பேசுகிறாங்க. அப்போ வந்து சார் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, ஒயன் அவளோட ப்ராஜெக்டை முடிக்காததுக்கும் எங்கள் மேரேஜ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அண்ட் ஆல்சோ ஒயன் ப்ராஜெக்ட் பண்ணுற போதெல்லாம் அவளுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் வேறு ஏற்றி விட்டுட்ருக்கான். அப்போ வந்து அப்போ இதெல்லாம் ஒயன் உங்களோட லீலைகள் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டானே. சார் அது முடிக்கணும்னு தான் நினச்சேன்,
ஓ முடிக்கணும்னு நினச்சிங்க, அதுக்குள்ளே மேடம்க்கு என்ன ஒர்க் வந்துச்சு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது, சாரி சார் அப்படிங்கும்போது, முடிச்சு கொடுக்குற நீ அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. அப்படியே டேயாங்க பார்த்தா டேயாங்கோ அப்படின்னு சொல்லி ஒயன் பல்ல கடிக்கிறா. அப்போ வந்து ஒயன் 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 வெயிட், நீயும் நானும் இன்ன வரைக்கும் உன்னோட ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ என் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ எதுவும் நடந்துக்கிட்டதில்லை. அப்படி இருக்கும்போது உனக்கும் அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு என்ன வந்துச்சு? ஸோ உன்னோட அசைன்மெண்ட்டை நீ முடிக்காது, உன் தப்பு. ஸோ நீ அதை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். அப்போ ஒயன் டேங் அடிக்கிற மாதிரி வரா. வந்தோடனே டேங் ஒயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட பாவமாக அந்த பப்பி ஃபேஸை காட்டுறான். ஐயோ இவனை அடிக்கவும் முடியல, திட்டவும் முடியல, இப்படியெல்லாம் ஃபேஸை வச்சா இவனை என்ன தான் பண்ணுறது நான், கடவுளே. சரி நானே முடிச்சு தொலைகிறேன் அசைன்மெண்ட்டை. டேங் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா? நோ, உன் ஒர்க் ஒன்றுது, என் ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வச்சுக்கிறேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படிங்கும்போது பையன் பொய்யே ஆகணுமா அப்படின்னே, அசைன்மெண்ட் நீ முடிச்சு தெரியாடா, நான் போய் முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை ஓ நீ பார்த்து போய் அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வா அப்படின்னோடனே அடா கடவுளே இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே அந்த இடத்த விட்டு கேபினை விட்டு ஓப்பன் பண்ணிட்டு போகிறா. அப்படியே அங்கே அப்படியே நின்று ஒயனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க்கை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தென் ஒயன் போயிட்டு ஹியூமன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி புலம்புறா. இங்கே பாரு அந்த டேங் என்னை வந்து போட்டு விட்டுட்டான், ஆல்ரெடி இந்த சொட்டை என்னை போட்டு திட்டுவான், இப்போ பாரு என்னை போட்டு வச்சு செய்கிறான், இதில் இங்கே நாங்கள் அசைன்மெண்ட்டை முடிச்சாதான் இங்கே மேரேஜான், இவனை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் அப்படியே அதை பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன்டி, கடவுளே சரி ஓகே நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன், ஆனால் நீ தான் கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க்லாம் எழுத வேண்டியது இருக்கும், நான் உனக்கு எல்லா நோட்ஸும் எடுத்து கொடுத்துருவேன் அவ்வளோதான் அப்படின்னோடனே, தெய்வமே நீ தாண்டி, நீ மட்டும்தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது பார்த்துக்கலாம் அவன் மேரேஜுக்கு உன்னோட கையில் இருக்க அந்த ஃப்ளார் பொக்கேவை என்கிட்ட நீ போட்டால் தான் நான் உனக்கு ஃப்ரெண்டாக ஏற்றுப்பேன் அப்படிங்கும்போது, என்னது என் ஃப்ளார் பொக்கே உனக்கு வேணுமா? ஓகே மேடம் எதுவும் ஓகே பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னதுக்கு, ஓகே பண்ணியா, அதுக்கு இங்கே வழி இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடி உனக்கு, யாராவது நல்லா மேரேஜ் பண்ணி போகிறவங்களுக்கு போட்டுட்டு போயிடுறேன் போடி எனக்கு போடு, அப்போ நான் நோட்ஸ் எடுத்து இல்லை நான் உனக்கே தந்துடுறேன், நீ எனக்கு நோட்ஸ் எடுத்து கொடு அப்படின்னு. சரி ஓகே எடுத்து தரேன் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு எல்லா நோட்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அவள் ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா அதை ரொம்ப உன்னிப்பாக படிக்கிற பொண்ணு இல்லை, ஸோ அதனால் அவள் சீக்கிரமாக நோட்ஸ் எடுத்து ஒயின்ட்டு கொடுத்துட்டா. ஒயின் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கா. இது முடிச்சு நான் கொடுக்கலன்னா தேங்கா 800 வருஷம் கூட பரவாயில்லடா, இந்த ஒரு வாரம் எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் அந்த அசைன்மெண்ட்லாம் 1 மந்த்து 1.5 மந்த்தாக முடிக்க வேண்டியது, அவள் இன்னும் முடிக்கலன்றனால அவள் கண்டிப்பாக ஒரு 1 வீக்கு மேலே இழுத்துருன்றது அவளுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் அவள் எழுதிட்டு இருக்கா. 1 வீக்காக டேயாங் மெசேஜ் பண்ணுறான், ஒரு ரிப்ளை கிடையாது. ஆனால் புரிஞ்சிருச்சு டேயாங்க்கு கொஞ்சம் சின்சியராக அதை உட்காந்து பண்ணிகிட்ருக்கா. அப்படின்னும் போது யூமினுக்கு கால் பண்ணி அவன் பேசிக்கிறான். யூமின் ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும்போது, அதுவா ஏன் அவளை பிரிஞ்சு இருக்க முடியலையா என்ன அப்படிங்கும்போது, யூமின் ப்ளீஸ் யூமின் புரிஞ்சுக்கோ. சரி ஓகே அவள் வந்து நோட்ஸ் எழுதிட்டுருக்கா. இன்னும்மா ஆமாம் நீ வேற அவளை நோட்ஸ் எழுதி முடிச்சாதான் மேரேஜ்ன்ட்டியான், அதனால தீயா மேடம் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. மேரேஜுக்காடி அவ்வளோ அவசரமாக பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம் நீ என் ஃப்ரெண்டு ஏதாவது மேரேஜ் பண்ணிக்காமல் ஏமாற்றிட்டு போகணுன்ற ஐடியா வச்சுருந்த அப்படிங்கும்போது, அவள் அப்படியே 800 years வெயிட் பண்ணியிருக்கேன், அவளை விட்டுட்டு போவேனா என்ன அப்படிங்கும்போது, லவ்ஸு ஓகே பண்ணுங்க நான் வரல இடையில நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வச்சிட்றா. யூமின் இவள் வேறு ஃபோனை வச்சிட்றா. அவள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணுறது, என்ன இன்னும் 1 வீக் பார்க்காம இருக்கிறதா எப்படி அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கலாம் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன இங்கே சிரிப்பு அப்படிங்கும்போது, சார் அது நீங்கள் உங்களோட மெயினான அந்த ஃபைல்ஸ்லலாம் ஒயன்னு எழுதி வச்சுருக்கீங்க. எனது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ தான் தெரியுது ஃபுல்லாக ஒயன்னு எழுதி வச்சுருக்கான். அவளை பார்க்காம இருக்கவும் இல்லை சாரால். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ஈவினிங்குள்ளே நான் சப்மிட் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறான். அப்போ வந்து ஒயனுக்கு இப்போ ஒரே ஒரு தடவை கால் பண்ணி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கான். அவனும் ஒரு தடவைக்கு மேலே எடுத்துடுறா. என்னன்னா உனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது, ஒயன் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கும்போது, பாவமாக பேச தெரியுதுல்ல, அங்கே ஒரு தடவை என்னை காப்பாற்றி விட்டுருந்தீங்கன்னா இன்னும் நானும் நீயும் கை கோத்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்துக்கலாமா அப்படிங்கும்போது, ஐயோ நான் என்ன பண்ணுறது, நீ நியாயமாக இருக்கணும்ல ஒயன். நியாயத்தை பற்றி பேசுவான் பாரு. சரி ஓகே இப்போ எதுக்கு கால் பண்ண,
நான் ஒன்று பார்க்க முடியலன்றதுல என்னோடய ஃபைல்ஸ் ஃபுல்லாக ஒயன்னு எழுதி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, எத்தனை ஃபைல் எழுதுனேன்? அது ஒரு 30 above ஃபைல்ஸு. கண்டிப்பாக இது எழுதுனேன்னா 1 வீக் ஆகும். என்ன சொன்னேன்? இது எழுதணுன்னா 1 வீக் ஆகும். ஓஹோ, 1 வீக் ஆகுமா? ஆமாம், அப்போ அதை எழுதுடா அப்படின்றா. அப்போ வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு. ஆமாம், என்ன எழுத விட்டீங்க, வேடிக்கை பார்த்தல மவனை உட்காந்து எழுது அப்படிங்கும்போது, இல்லை என்ன பேசுகிற நீ, நான் பாவம் இல்லை, எனக்கு கை வலிக்கும்ல. ஆஹா, எனக்கு கை வலிக்கும் நீ வச்சிங்களா சார் அப்படிங்கும்போது டேங் மைண்டுக்குள்ளே யோசிக்கிறான். தேவையில்லாமல் நம்மளே கால் பண்ணி மாட்டிக்கிட்டோமோ, இவகிட்ட இப்போ என்ன என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது, இதெல்லாம் நான் முடிக்கிறதுக்கு 1 வீக் ஆகுமே. சரி, இனி 1 வீக் நீ யாரோ நான் யாரோ, உன் ஒர்க்கை நீ முடி, என் ஒர்க்கை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். அப்போ ஒயன், அப்போ 1 வீக் சாரால் என்னை பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு மாதிரி வேணும்னே அவனை டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறா. அப்போ ஒயன் பார்த்துட்டு, டேங் பார்த்துட்டு, இவன் வேறு கம்முனே இருக்க மாட்டேங்கிறான், நானே அமைதியாக இருந்தாலும் ப்ளீஸ் ஒயன் நிறுத்திக்கலாம், போதும், ஓகே, நம்மளோட டாம் அண்ட் ஜெர்ரி ஃபன்னெல்லாம் ஒரு 1 வீக் கழிச்சு வச்சுக்கலாம், தயவு செஞ்சு அமைதியாக ஒயன். இப்போ நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணேன்னா அவ்வளோதான், இந்த 1.5 month இங்கே இருந்த எல்லா ஆர்கியாலஜி திங்ஸை பற்றியும் நான் அனுப்பியே ஆகணும், எப்படி வந்து மாட்டி விட்டுருக்க பாரு நீ அப்படிங்கும்போது, அதுதான் சாருக்கு காதல் முத்தி போய் தெரியுறீங்களே, பண்ணுங்க அப்படிங்கும்போது, பண்ணுறேன், நீ ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பார்ப்போண்டா அப்படின்ட்டு ஒயன் அப்படியே தலையில் அந்த கிளாத் இருக்கும்ல அது கட்டிட்டு எழுத உட்கார்றா. அண்டு டேயாங்கும் அங்கே அதே மாதிரி தான். அண்ட் அவன் வந்து அந்த பேண்டு போடுவாங்கல்ல, ஸோ அந்த ஹேர் பேண்டை போட்டுட்டு எழுத ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ஃபாஸ்ட்டாக எழுதுறாங்க. அவங்க 2 பேரோட ஃபோக்கஸ் ஒன்று தான், ஒயன் அண்ட் டே. இத்தனை வருஷம் தனியாக இருந்துட்டாங்க, இப்போ 2 பேரோட காதல் இணைஞ்சக்கப்புறமும் தனியாக இருக்காங்க. மேபி இது கூட டெஸ்டினி இல்லை. ஸோ 2 பேரோட 1 வீக்கும் ரொம்ப மோசமாக போகுது. பிகாஸ் 2 பேராலையும் 2 பேரும் பிரிஞ்சு இருக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பட்டு அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி கொடுக்குது. ஸோ அதை முடிச்சுட்டே இருக்காங்க. அண்டு 1 வீக் எப்படியோ முடிச்சிடுறாங்க. டேயும் அவனோடதை சப்மிட் பண்ணிட்டான். அண்ட் ஒயனும் அவளோட அந்த தீசஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அவள் டேயாங்கை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக ரெடியாகி வந்துட்டுருக்கா, கடகடன்னு ரெடி ஆகிட்டுருக்கா. அதே டைம் டேயாங்கு அவள் காலையில் கிளம்ப கூட இல்லை, அதுக்குள்ளே காரோட வந்து ஹாஸ்டல் முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே வெளியே ஃபுல்லாக ஆரன் அடிச்சுட்டே இருக்கான். ஹாஸ்டல்லேருந்து எல்லாருமே வெளியே வராங்க. அப்போ ஒயனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் எல்லாரும் முன்னாடியும். அப்போ வந்து எல்லோரும் இன்னும் ரெடி ஆகலை, வருவா, வெயிட் அப்படிங்கும்போது வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காரில் சாஞ்சு வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்போ ஒயன் இதெல்லாம் வெளியே கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. அவனை வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆனதுக்கப்புறமும் ஒரு 20 minutes பக்கம் அப்படியே உட்காந்தே இருந்திருப்பா. பிகாஸ் டேயாங்க வெறுப்பேற்ற. பட் அவளாலே அதுக்கு மேலே முடியல. ஸோ கிளம்பி வெளியே வரா. அப்படியே அவளோட ட்ரெஸ்க்கும் அந்த ஹேர், அவள் நடந்து வர்றது, அதெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக வார்மிங்காக இருக்குது. 1 வீக் அப்புறம் ஒயனை பார்க்குறான். அண்டு 800 years போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமே 1 வீக் பிரிஞ்சிருக்கிறதுன்ற ஒன்று ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ பிரிஞ்சிருந்து இப்போ தான் பார்க்குறாங்கன்னொன்னே டேயாங் அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணும்போது ஹே என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அப்படி சொல்லும்போது, என்னை கஷ்டப்படுத்தினல்ல அப்படின்னு சொல்லும்போது, உன்னை இனி கஷ்டப்படுத்திடக்கூடாது மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு டே சொல்கிறான். அப்போ டேயாங்கா இப்படிலாம் பேசியே எனக்கு அமுத்துறல, சரி ஓகே வா போகலாம் அப்படிங்கும்போது, எங்கே போகிறது அப்படின்னு டே சொல்கிறான். அப்போ எந்த பிளானும் இல்லாமல் வந்திருக்க நீ? பிளானா? சரி வா போகலாம் அப்படின்றான். அடப்பாவி, 1 வீக் என்னை பிரிஞ்சிருக்க, எதுவும் பிளான் போட்டிருப்ப, அப்படியே ஜாலியாக சுற்றலான்னு பார்த்தா, சரி நீ என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறா. அண்டு அந்த காலத்தில், அதாவது ஜோசன் காலகட்டத்தில் அவங்க எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணியிருப்பாங்களோ, லைக் அந்த இடத்துலலாம் போய் திரும்பி மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹேண்ட் ரிவர் அண்ட் வந்து அந்த சில பல இடங்கள்லாம் இருக்கும்ல, லைக் வந்து அந்த காலத்தில் ஒரு சில கார்டன் ஏரியாஸ் இருந்திருக்கும். ஸோ அதை இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அங்கே அவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தல, இப்படி பண்ணிகிட்டு இருந்தல, அப்படி பண்ணிகிட்டு இருந்தலன்னு எல்லாமே ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து டேயாங் சொல்கிறான், இன்னும் நம்ம போக வேண்டிய ஒரே ஒரு இடம் தான் இருக்குது அப்படின்றான். அப்போ ஒயன் அவனை அப்படியே பார்க்குறா. அந்த டிஎஸில் ஒரு பயமும் இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி ஏக்கமும் இருக்குது. ஸோ
அதே எமோஷனோட டேயாங் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். எஸ் அஃப்கோர்ஸ் அது அவங்க 2 பேரும் வாழ்ந்த அந்த கோட்டை தான். தென் அந்த கேசலுக்கு போனோன்னே அவளுக்கு ஸ்டெப்ஸ் கூட எடுத்து வைக்க முடியல அந்த இதில். பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு பெயின்ஃபுல்லான மெமரி நடந்த இடமே அதுதான். ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்டாரிக்கல் தீமில் அந்த ட்ரெஸ்ஸிங் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் அந்த இடமே எம்டியாக இருக்குது. எப்பயுமே அது டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கும் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. பட் இந்த தடவை எம்டியாக இருக்குது. அந்த ஸ்பாட்டில் யாருமே இல்லைன்றதை ஒயன் கவனிச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் போட்டு டேங் அவன் கையை பிடிச்சி மெதுவாக நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அந்த ராஜசபை எப்படி இருக்குமோ, அதாவது அந்த ஜோசன் காலகட்டத்தில் இவங்க வாழ்ந்தபோது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ எல்லா டெக்கரேஷனும் இருக்குது. அண்டு அங்கே ஏதோ விழா நடக்க போகிற மாதிரி எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன் நடக்க போகிற மாதிரி. ஸோ அந்த டைமில் திடீர்னு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பூம்லாம் வெடிக்குது. அந்த ஒரு மாதிரி அந்த இடமே ரொம்ப ஃபெஸ்டிவல் தீம்க்கு வருது. லைக் என்னென்னா டேயாங் வந்து அந்த இடத்துல ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான். லைக் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு அண்டு நிறையா பேனர்ஸ், லைக் வில் யூ மேரி மீ அந்த பேனர்ஸ்லாம் அந்த இடத்துல எல்லாம் அண்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அதை. அண்ட் ப்ரொஃபஸரும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஒயின் கன்ஃப்ளாட் இயர்ஸு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அண்டு அப்போ தான் புரியுது அவளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ராசஸ் ஆகுது. இந்த மாதிரி டே வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்றது. தென் அது ஒயின் தெரிஞ்சுக்கிட்டேனோ அவள் கண் ஃபுல்லாக டியர்ஸ் இருக்குது. தென் எல்லோரும் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேங் அப்படியே லைட்டாக நீஸை முட்டி போட்டு தென் அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஒயன் 800 இயர்ஸாக உனக்காக காத்திருந்தேன். அண்டு இது எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், பட் உனக்கும் எனக்கும் அண்டு யூமினுக்கும் தெரியும். ஸோ இனியும் லைஃப்பில் எப்பயும் நம்ம பிரிஞ்சிருக்கக்கூடாது. அந்த டெஸ்டினியும் அதுதான். நம்ம லவ் தான் நம்மளோட டெஸ்டினி. ஸோ வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒயனுக்கு அந்த ஜோஷன் காலகட்டத்தப்போ ஒரு இந்த பெண்டன் கிஃப்ட் பண்ணிப்பான்னு சொன்னேன்ல, அதே தான் அங்கே இருக்குது. ஸோ அதை வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த பெண்டனை பார்த்துட்டு ஒயன் ரொம்ப கன்ஃப்ளட் இயர்ஸ் அண்டு அந்த பழைய ஞாபகம்லாம் ஒரு செகண்ட் ஃப்ளாஷ் ஆகி வருது. அந்த ஜென்மத்தில் வேணால் நான் உன்னை விட்டுருக்கலாம் அண்டு உனக்கு எதுவும் ஆகிறதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கலாம். பட் இந்த ஜென்மத்தில் உன்னோட ஹாப்பினஸ்க்கு மட்டும் நான் காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஒயன், வில் யூ மேரி மீ அப்படிங்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கோ ஒயன் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திகிட்ருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒயனும் டேயாங்கும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அண்டு ஒயன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே குமிஞ்சு எஸ் ஐ வில் அப்படின்ட்டு ஒயன் சொல்கிறான். ஸோ எல்லோரும் ஷவுட் பண்ணி ரொம்ப கத்தி சிரித்து ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த இடம் போகுது. அண்டு அந்த பூம்லாம் வெடிக்குது. ரொம்ப அழகாக அந்த இடமே செலிப்ரேஷன் மோட் மாறுது. இந்த இடத்துல எங்களுக்கான கஷ்டமான நினைவுகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் டேயாங் என் லைஃப்குள்ளே வந்ததும் சரி, அப்புறம் என்னை சுற்றி இருக்க இவங்க எல்லாருமே என் லைஃப்பில் வந்ததுக்கான ரீசன் என்னோடய உண்மையான காதலை என்கிட்ட திரும்பி கொடுக்க. என்னோடய காதல் என்கிட்ட சேர்ந்துருச்சு. அண்டு ஆல்சோ எப்பயுமே இந்த யூனிவர்ஸ் நம்ம எதிர்பார்க்காதவங்கள நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரும். அது ஏன் அவங்கள மீட் பண்ணுறோம், எதுக்கு அவங்கள மீட் பண்ணுறோம் நமக்கும் தெரியாது அண்ட் அவங்களுக்கும் தெரியாது ஆல்சோ. பட் யூனிவர்ஸ் ஏதோ ஒரு மிஷன் வச்சுருக்கோம். என்னோடய மிஷன் என்னோடய லவ் இஸ் மை டெஸ்டினி. அண்ட் என்னோடய டெஸ்டினி எனக்கு கிடச்சிருச்சு. கன்ஃபார்ம் உங்கள் லைஃப்பில் இருக்க டெஸ்டினி உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கும்போது அந்த டெஸ்டினி உங்கள் கையில் வரும். தென் இப்படி ஒயின் யோசிச்சுக்கிட்டே அவளோட டேயோட ஹேண்ட்ஸோட ஹோல்ட் பண்ணுறா. ஸோ அங்கே இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஷவுட் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அண்டு ஆல்சோ எல்லாருமே ஹாப்பி. அந்த செகண்ட் அந்த இடத்துல இருக்க எல்லாரோட ஃபேஸும் ஒரு நிமிஷம் மாறுது. அந்த இடமும் அப்படியே மாறுது. அதாவது ஜோஷன் காலகட்டத்தில் அந்த சுற்றி இருந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியும், தென் அந்த ப்ரொஃபஸர் வந்து டேயாங்கோட அப்பா மாதிரியெல்லாம் மாறுறாங்க. எல்லாரோட ஹாப்பினஸும் வருது. தென் ஒயனும் டேவும் அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியே மாறுறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி சேர்றாங்க அந்த ஜென்மத்தில் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி எண்டாவதுடா. தேங்க்யூ. ஸோ இதுதான் லவ் இஸ் மை டெஸ்டினியோட எண்டு. இதுக்கு மேலே பாட்டு கேட்காதுங்கடா. தேங்க்யூ, பாய்.